பத்தல பத்தல பணம் பத்தல மாநகராட்சி பொறியாளரின் பத்தல. சென்னை மாநகராட்சி பில்டிங், டவுன் பிளானிங் பிரிவுகளில் கடந்த 25 ஆண்டு காலமாக போலி பில் போட்டு ரூ.1000 கோடியை சுருட்டிய புவிமுருகன், தேர்தலில் பல கோடிகளை திமுகவை தோற்கடிக்க அதிமுகவுக்கு தேர்தல் நிதியாக கொடுத்த ஊழல் திலகம் ஏ.எஸ். முருகனை மேலும் கொள்ளையடிக்க பதவி உயர்வு கொடுத்து மழைநீர் கால்வாய் துறைக்கு எஸ்.சி.யாக நியமனம் செய்த இ.டி. மற்றும் ஐ.டி. வலயத்தில் இருக்கும் அந்த நிறுவனத்திற்கு நன்றி நன்றி நன்றி. மழைநீர் கால்வாய் பணிகள் கடந்த 14 ஆண்டுகளாக 40% கூட செய்யப்பட்டதாக தெரியவில்லை. ஊழல் பெருகட்டும், கடன் சுமை ஏறட்டும், மக்கள் எப்படி போனா நமக்கென்ன, நாம குபேரன் ஆகிறோமா, அம்புட்டுதான். இந்த முருகன் இ.இ. ஆக இருந்தபோது ரிப்பன் மாளிகையில் மூலிகை உணவகம் ரூ.15க்கு சாப்பாடு என பாமர மக்கள் பயன்பெற்று வந்த ஹோட்டலை அசிங்கமாக உள்ளது என கூறி இழுத்து மூட வைத்தார். இவர்களா ஏழை மக்கள் மீது கருணை காட்டக்கூடியவர்கள்? இவர்களா மனசாட்சி உள்ளவர்கள்? கடந்த ஆட்சியில் இந்த முருகன் மீது விசாரணை செய்யாமல் இருக்க அப்போதிருந்த சி.இ.க்கு அண்ணா நகரில் பங்களா வீடு கட்டி கொடுத்த கதையை யாரிடமும் சொல்லிடாதீர்கள். அதேபோல்தான் பஸ் ரூட் பிரிவில் கண்காணிப்பு பொறியாளராக வந்துள்ள திருமுருகன், இவரது சொத்து 143வது வார்டில் மட்டுமே சொல்லி மாளாதாம். இதேபோல் மண்டலம் 8ல் ஊழல் கரைபுரண்டு ஓடுகிறது. பணிகள் நடக்காமலேயே பணிகள் நடப்பதாக போலி எஸ்டிமேட் போட்டு சுருட்டுவதில் மண்டலம் 8, 9, 12ல் கடந்த 4 வருட பணிகளை ஆய்வு செய்தாலே ஊழல் பெருக்கத்தை காணலாமே. செய்வீர்களா? நீங்கள் செய்வீர்களா? நன்றி. இது போன்ற நியூஸை தொடர்ந்து கேட்கணும்னா அரசியல் ஒற்றன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.